நவம்பர் 19. நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6வது வசனம். எப்பொழுதும் நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து தேவன் நமக்கு காட்டும் எல்லா வழிகளிலும் நடக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரதான ஆசாரியரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆதலால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து அந்தகார கிரியைகளுக்கு நம்மை விலக்கி ஒளியின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். பகலுக்குரியவர்களான நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டிருக்க அப்போஸ்தலன் நம்மை எச்சரிக்கிறார். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ரீப்ரண்ட் 3056. உங்களின் கவனத்திற்கு இந்த ஆழமான பார்வைக்கு வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நீங்க எங்களுக்கு அனுப்பின ஒரு சின்ன குறிப்பை வச்சு பேச போறோம். டெய்லி ஹெவன்லி மன்னா புத்தகத்திலிருந்து நவம்பர் 19ஆம் தேதிக்கான ஒரு பகுதி. இதன் மையம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் வசனம் 6. நாம் விழித்திருந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க கடவோம். ஆமா, இது பாக்குறதுக்கு ரொம்ப நேரடியான அறிவுரை மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள பெரிய ஆழம் இருக்குன்னு உங்க குறிப்பு சொல்லுது. அதத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். கரெக்ட். விழித்திருத்தல் அப்புறம் தெளிந்த புத்தி, இந்த 2 வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற அந்த எப்படி சொல்றது, ஒரு சுவாரஸ்யமான பதற்றத்தை தான் நாம ஆராய போறோம். சரி, அப்ப முதல்ல விழித்திருத்தல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த உரையில அத பத்தி என்ன சொல்றாங்க? அதுல 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஓகே. ஒன்னு, கடவுளுக்கு பிரியமான சேவை எதுன்னு நாம வழிகாட்டுதல்களை கவனமா பார்க்கணும். சரி, அது வெளிப்புற கவனமாம். இன்னொன்னு, நம்மள நாமே கவனிச்சுக்கிட்டு மாபெரும் பிரதான ஆசாரியரின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முயற்சி செய்யணும். அதாவது இயேசுவின் அடிச்சுவடுகள். இது உள்நோக்கிய கவனம். மிகச்சரியா சொன்னீங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயமே இதுதான். வெளிப்புற கவனம், அகவய கவனம், ரெண்டையும் இது இணைக்குது. இது வெறும் விதிகளை ஃபாலோ பண்றதில்ல. இல்லவே இல்ல. சொல்லப்போனா நம்மளோட தனிப்பட்ட நடத்தை ஒரு உயர்ந்த இலட்சியத்தை அடைகிறதுக்கான முயற்சி. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு பேலன்ஸ். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குல்ல. வெளியும் பார்த்து உள்ளேயும் நம்மளையே ரொம்ப ஆராய்ஞ்சா ஒரு கட்டத்துல ரொம்ப சுய விமர்சனம் செஞ்சு முடங்கி போக வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி. அந்த ஆபத்து இருக்கு. ஆனா இங்க சொல்ல போற சுய பரிசோதனை நம்மள நாமளே தண்டிச்சுக்கிறதுக்காக இல்ல. அப்போ எதுக்கு? நாம பின்பற்ற நினைக்கிற அந்த இலட்சியத்தோட நம்மள சீரமைச்சுக்கிறதுக்காக தான். இது ஒரு செயல்முறை. செயலுக்கும் சிந்தனைக்கும் நடுவுல ஒரு சமநிலையை உருவாக்குறது தான் நோக்கம். ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமை அடையாது இல்லையா? புரியுது. அப்போ விழித்திருத்தல்ங்கிறையும் ஒரு செயல்பாடு, மிக்க கவனம். ஓகே. ஆனா வசனத்தோட 2வது பகுதி தெளிந்த புத்தியுடன் இருப்பது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா, தெளிந்த புத்தி அப்படின்னாலே நான் எப்பவும் ஒரு விதமான இறுக்கம், சோகம், சந்தோஷமே இல்லாத ஒரு நிலையதான் நினைப்பேன். ஆனா இந்த உரை அது அப்படியே தலகிழா வாத்துது. ஆமா, அதுதான் அந்த பகுதியோட ஒரு முக்கியமான பாயிண்ட். இங்க தெளிந்த புத்திங்கிறது சந்தோஷத்துக்கு எதிரானது இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அப்படியா? ஆமா. ஒருத்தர் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம், மத்தவங்களுக்கு இருக்கிற உலக கவலைகள் இல்லாமலும் இருக்கலாம்னு இந்த உரை சொல்லுது. வாவ். இங்க கெடிந்த புத்திங்கிறது வீணான காரியங்கள், சிந்தனையற்ற கவனக்குறைவு, இதுக்குதான் எதிரா வைக்கப்படுது தவிர மகிழ்ச்சிக்கு எதிரா இல்ல. அப்போ இது ஒரு விதமான மகிழ்ச்சியான தீவிரத்தன்மை மாதிரி. கரெக்ட். அதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல கவனத்தை சிதறடிக்காம முக்கியமான விஷயத்துல முழு கவனத்தோட ஆனா சந்தோஷமா இருக்கிறது. இது எப்படி சொல்றது, ஒரு ப்ரொஃபஷனல் விளையாட்டு வீரர் இறுதி போட்டியில இருக்கிற மாதிரி. அருமையான ஒப்பீடு. அவங்க முழு கவனத்தோட தெளிந்த புத்தியோட இருப்பாங்க. ஆனா அதே சமயம் அவங்களோட திறமையின் உச்சியில விளையாடுறதோட சந்தோஷமும் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்வா இது? கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த மனநிலை அடையிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. நம்முடைய பிதாவின் குணம் மற்றும் திட்டம் பத்தின சரியான புரிதல் இருக்கும்போது சின்ன சின்ன கவலைகள் தானா மறைஞ்சிடும்னு இந்த உரை சொல்லுது. ஆமா, பெரிய சித்திரம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிட்டா தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம கவலைப்பட மாட்டோம். அப்போ நம்ம ஆற்றல கடவுளின் சேவையில இருக்கிற தற்போதைய வாய்ப்புகளையும் சிலாக்கியங்களையும் பாராட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். வாய்ப்புகளை நழுவ விட்டு அப்புறம் வருத்தப்படாம ஒரு நோக்கத்தோட செயல்படுறது தான் இங்கே தெளிந்த புத்தி. மிகச்சரி. அப்போ விழித்திருத்தல் நமக்கு வழிய காட்டுது.
தெளிந்த புத்தி அந்த வழியில பயணிக்க சரியான மனநிலைய, ஒரு மகிழ்ச்சியான கவனத்தை கொடுக்குது. ரெண்டும் ஒன்னா வேலை செய்யுது. ஆமா, பெரிய திட்டத்துல நம்பிக்கை வைக்கிறதுனால வர்ற அந்த கவலையற்ற தன்மை நம்மள நிகழ்காலத்துல இன்னும் கூர்மையா செய்யப்பட வைக்குது. இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் இங்க மைய கருத்து. அப்படியானால் இந்த ஆழமான பார்வையிலிருந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம்? நீங்க அனுப்பின இந்த சின்ன உரை 2 வார்த்தைகளை வச்சு ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டியை கொடுக்குது. ஆமா, வெளிப்புறமா தெய்வீக வழிகாட்டுதலை கவனிக்கிறது, உள்முகமா தனிப்பட்ட நடத்தையை கண்காணிக்கிறது, அதே சமயம் நிகழ்கால வாய்ப்புகளுக்கு ஒரு தெளிவான ஆனா அதே சமயம் மகிழ்ச்சியான பாராட்டுதலோட இருக்கிறது. இது தெளிந்த புத்தியை மகிழ்ச்சிக்கு ஒரு தடையா பார்க்காம அதை ஒருமுகப்படுத்துற ஒரு கருவியா காட்டுது. கரெக்ட். ஒரு உயர்ந்த திட்டத்தை பற்றிய தெளிவான புரிதல் கவலையை நீக்கும்போது இந்த மகிழ்ச்சியான கவனம் சாத்தியமாகுதுங்கிறது தான் இந்த உரையின் வாதம். இந்த ஆழமான பார்வையை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. எதிர்கால வருத்தத்தை தவிர்க்க இப்போ இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும்னு இந்த உரை சொல்லுது. இது ஒரு கேள்வி எழுப்புது. பிற்காலத்துல வருத்தப்படக்கூடாது என்ற அந்த எண்ணம் இன்னைக்கு உங்க செயல்களை எப்படி வடிவமைக்குது? உங்க தனிப்பட்ட சூழல்ல அந்த தெளிவான மகிழ்ச்சியான பாராட்டுதல் இப்போ தேவைப்படுற வாய்ப்புகள் எவை?